உன்னால எனக்கு கிடைச்ச லாபம் நிறைய. அதே மாதிரி என்னால நீ அடைஞ்ச நஷ்டமும் நிறைய. அதனால உன் மனசுல இருக்கிற கோவத்தை எல்லாம் எப்படி எல்லாம் வெளிப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் வெளிப்படுத்து. நீ ஒண்ணு பண்ணு, வேணும்னா நீ ஒரு 4 அடி கூட அடிச்சுக்கோ ஜானகி. அடி 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 அடி. நீ அடிச்சா எனக்கு வலிக்காது. ஏன் சொல்ற தெரியுமா? போகும்போது மனசுல குறையோட போக கூடாது பாரு. அதுக்குதான். ஓங்கி ஒரு அரவிடுமா அவனை. டேய், உன்னால ஜானகி அனுபவிச்ச கொடுமை எல்லாம் பத்தாதாடா? எதுக்குடா இப்படி திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருக்க? ஒழுங்கா உன் வழியை பார்த்துக்கிட்டு சிங்கப்பூருக்கே ஓடி போயிரு. இல்லன்னா அவ்வளவுதான் பாத்துக்க. யோ யோ, ஏன் நீ ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? கட்டின பொண்டாட்டி பக்கம் நிக்காம இவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? டேய், பொண்டாட்டியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரிடா, நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம் நிக்கிறதாண்டா மனுஷனோட அடையாளம். சரி சரி, நீ சந்தோஷமா நின்னுக்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ ஓரமா போய் நில்லு. அடச்சி, நீ ஓரமா நில்டா. இவன் கூட நமக்கு என்னமா பேச்சு? வாமா நம்ம வீட்டுக்கு போலாம் வா. அவன் கடக்கறமா பொறுக்கி. வாமா நீ வா. ஏய் சங்கர், என்னண்ணா? அவன் பாட்டுக்கு அந்த பொம்பளையை கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கான்ல? ஆமாண்ணா. ஏய், அவன் போறது வேடிக்கை பாக்குறதாடா அவனை கூட்டிட்டு வந்தேன். போடா போய் பிடிக்கடா. சரிண்ணே. ஏய், அங்க போறா பாரு, பிடிடா அவளை. எங்கடா அதுக்குள்ள ஆளை காணோம்? எங்கடா போனாங்க? என்ன போனாங்க தெரியலையா? சரி, நீங்க எந்த பக்கம் போய் பாருங்கடா. யாரு வாடா. வாடா. வா வா வா. அவனுங்க வந்துட போறானுங்க. சீக்கிரம் நம்ம இந்த வேன் பக்கம் ஒளிஞ்சுக்கலாம். வா வா சீக்கிரம் சீக்கிரம். வா வா வா. செய்யிட்டாங்களே. ஷோ, நம்ம போயிடலாம். வாமா போயிடலாம். இருங்க. என்னமா பண்ண போற? அச்சோ, அச்சோ, என்னமா பண்ற? ஐயோ விட்டுருமா, நம்ம பாட்டுக்கு ஓடிடலாம். எங்க போனா இவ? டேய் வாங்கடா.
சீக்கிரம் வாங்கடா. என்னதா எங்கடா பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கடா போய் தொலைஞ்சிங்க? அந்த பொம்பளை அடிச்சுட்டு ஓடுறாடா, போய் புடிங்கடா அவளை. அடிச்சு ஓட்டலாம். ஆமாடா, போய் புடிங்கடா. வாடா வா வா. தம்பி சொல்லுங்க. காவி ட்ரெஸ் போட்ட ஆளு ஒரு பொம்பளை இந்த பக்கம் வந்தாங்களா? இந்த பக்கமா தானே போனாங்க. இந்த பக்கமா? ஆமா. இந்த பக்கமா போனாங்க? ஆமா, இந்த பக்கமா தான். வா வா வா, சீக்கிரம் வாங்க, ஒளிஞ்சுக்கலாம். ஓடு ஓடு. அண்ணே, இந்த பக்கம் வரலண்ணே. அந்த பக்கமா தானே போனாங்க. கண்டிப்பா உனக்கு தெரியுமாடா? சத்தியமா தெரியுமா? இந்த பக்கம் தானே போனாங்க. வாங்கடா. சரிண்ணே. எப்படியோ அவங்க கிட்ட இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம தப்பிச்சிட்டோம். நேரா யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு ஓடிடலாம். வா சீக்கிரம். ஏய், சத்தியமா இவங்க இல்ல நீ சொன்னீல. பட. ஏய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதாடா? வழி விடுறா முதல்ல. யோ, உன் பொண்டாட்டி இவளை முடிக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்கு. குறுக்க யாரு வந்தாலும் அவங்களையும் போட்டு தர சொல்லியிருக்கு. ஒழுங்கா ஓடி போயிடு, அதான் உனக்கு நல்லது. இல்லனா வெயி, நீயும் இவ கூட சேர்ந்து மேல போயிடுவ. பரவாயில்லையா? அட பாவி, இந்த அளவுக்கு வந்துட்டாளா அவ? இரு, வீட்டுக்கு போய் பேசிக்கிறேன் அவளை. ஜானகி, மாமா வீட்டுக்கு போலாம். ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கேன், வா போலாம். ஏய், என்ன சொல்லிட்டே இருக்காரு? போடா. சும்மா எடுத்து பேசு. ஏய், அடிச்சு நொறுக்கடா அவனை. ஏய், வாங்கடா. ஏய், விடுறா. ஏய், விடுறா. கையை விடு. அண்ணே, அண்ணே. ஏய், விடுறா. ஏய், அடிக்கடா அவனை. ஐயோ, அடிக்காதீங்க. ஏய், வா. ஏய், ஜானகி, அப்படியே தப்பிச்சு வெளியே ஓடிரு. ஓடிரு. டேய், இங்க பாரு ஜானகி, கரண்டு பிடிக்காம என் கூட வந்துடு. அவனை அடிச்சு ஓடிருமா? உன்னை கொல்ல எனக்கு மனசு வரல. உன்னை என் கூடயே சிங்கப்பூர் கூட்டிட்டு போய் நல்லபடியா பாத்துக்கிறேன். எப்படியும் புடிச்சவனை நம்ப போறதில்ல. அப்புறம் ஏன் நீ மட்டும் இங்க இருந்து கஷ்டப்பட போற? பேசாம வேதநாயகி சொன்ன பொய்ய நிஜமாக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் நல்லா செமையா சந்தோஷமா இருப்போம். என்ன சொல்ற? நீ எல்லாம் மனுஷனாடா? தொலைச்சிருவோம் உன்னை. அண்ணே, ஏய் நில்லு. போனா போட்டுன்னு ஒரு ஆஃபர் கொடுத்தா நான் செத்துதான் போவேன்னு அடம் பிடிக்கிறேன். வா, ஜானகி. வேலா, அடிவேலா அவனுங்களே. டேய், விடுறா. வாடா வாடா, நீ என்ன அடிப்பியா? வா, அடிக்கலாம். தொலைச்சு விடு வர. கரெக்டா வந்த வேலா. வேலா, வேலா. ஜானகி, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. வேலை நல்லா அடிப்பான். அவனுங்க எல்லாம் வாங்குவானுங்க. வேலைனா ஒருத்தனும் ஒண்ணும் பண்ண முடியாதுமா. அடிப்பாலக்கா. வேலா சூப்பர். போடு வேலா. நெஞ்சில போடு.
யார் அத்தை அவன்? உங்களை எதுக்கு கொலை பண்ண பார்த்தான்? அவன் தான்ப்பா வீரசேகரன். 25 வருஷத்துக்கு முன்னாடி என் மேல ஒரு பழிய போட்டு அவர்கிட்ட இருந்து என்ன பிரிச்சது அவன்தான். என்னத்த சொல்றீங்க? அந்த ஆள் தான் வீரசேகரனா? இது தெரியாம அந்த ஆளை தப்பிக்க விட்டுட்டேனே அத்தை. என்ன அத்தை நீங்க? நான் புடிச்சு வச்சிருந்தேன்ல, நீங்க போலீஸுக்கு சொல்லிருக்க வேண்டியதானே அத்தை? என்ன குருஜி? இல்லனா அவனை தூக்கிட்டு போய் ஐயா முன்னாடி நிப்பாட்டி எல்லா உண்மையும் சொல்ல வச்சிருக்கலாம். வேஸ்ட் பண்ணிட்டீங்களே அத்தை. பதட்டத்துல எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. ஜானகி, நானே அவன் உன்னை ஏதாவது பண்ணிடுவானு பயந்துகிட்டே இருந்தேன். பரவாயில்ல அத்தை, ஆள் யாருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, இனிமே அவன் எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நான் பாத்துக்கிறேன். சரி வாங்க வீட்டுக்கு போலாம். ம் ம் வீட்டுக்கா? நான் வரலப்பா. வரலையா? என்னத்த சொல்றீங்க? பின்ன என்னப்பா, கட்டின புருஷனே என்னை நம்பாத போது நான் நிரூபிக்கணும்னா அதுக்கு நீங்க அந்த வீட்ல இருந்தே ஆகணும். குருஜி சொல்லுங்க ஏதாவது. அம்மாடி ஜானகி, வேலை சொல்றது 100க்கு 100 உண்மைமா. நீ இப்ப வீட்டு விட்டு போயிட்டா மச்சான் உன்னை பத்தி சொன்ன தப்பெல்லாம் உண்மைன்னு ஆயிடாதா? அத நீ இல்லைன்னு நிரூபிச்சு மச்சானுக்கு முன்னால நீ கெத்தா நிக்க வேண்டாமா? வாமா வீட்டுக்கு போலாம், வாமா. வாங்க. இல்ல, என்னால முடியல. எத்தனை தடவை இதே பழிய சுமக்கிறது? நினைச்சாலும் எனக்கு அசிங்கமா இருக்குண்ணே. நான் வரலண்ணே. இத்தனை வருஷமா நான் எப்படி இருந்தேனோ அப்படியே இருந்துட்டு போறேன். மா, அப்படின்னா உங்களுக்காக நானும் வள்ளியும் போராடிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆத்த. இத்தனை வருஷம் நீங்க சுமந்த பழிய போக்குறதுக்கான எல்லா கதவையும் நாங்க திறந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. நீங்க மட்டும் எங்களோட இருந்தீங்கன்னா எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருவோம் அத்தை. அத்தை, அதுக்கு நீங்க எங்களோட இருக்கணும் அத்தை. வா, வேலை தான் இவ்வளவு தூரம் சொல்லுது இல்லம்மா. வாமா ஜானகி. முன்னாடி இருந்த மாதிரி நீ இப்ப தனியாள் இல்லம்மா. உனக்கு பின்னால உன் மாப்பிள்ள வேலை இருக்கான், உன்னோட பொண்ணு வள்ளி இருக்கா, நான் இருக்கேன். நாங்க எல்லாருமே எப்பயுமே உனக்காக பின்னால இருப்போம்மா. நாம எல்லாருமே சேர்ந்து என் பொண்டாட்டியோட கோல்மாலை எல்லாம் முறியடிப்போம். வாமா வீட்டுக்கு போலாம். வாமா, நாங்க தான் சொல்றோம் போலாம். வேலைன்னு கூப்பிடுறா, வாமா. வாமா, வா போலாம், வாங்க. வா. அப்பா, உங்க மனசுக்குள்ள அம்மா எந்த அளவுக்கு நெருங்கி இருக்காங்கன்னு இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அம்மாவை நீங்க இன்னும் மறக்கலப்பா. அம்மாவை பத்தி அத்தை உருவாக்குன அந்த பொய் பிம்பம் எல்லாம் சேர்ந்துதான் உங்களை அம்மாவை வெறுக்க வச்சிருக்க. அதையெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சுன்னா அம்மா மேல நீங்க வச்சிருக்கிற பரிசுத்தமான அன்பு மட்டும்தான் வெளியே வரும். அதை நான் வெளியே கொண்டு வருவேன்ப்பா. அப்பா, அப்பா. என்ன வள்ளி? ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? மார்ச்சுரியில நடந்ததே நினைச்சிட்டு இருக்கீங்களா?
அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் சும்மா தான் உட்காந்துட்ருக்கேன். அப்பா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளு வள்ளி, உன்னை எதுக்கு நான் தப்பாக நினைக்க போகிறேன்? அப்பா, அம்மாவுக்கும் உங்களுக்கும் சண்டை வரதுக்கு முன்னாடி நீங்க நல்ல கப்பிள்ஸா இருந்திருக்கீங்க போல இருக்கு. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க மார்ச்சுரியில பேசினதை வச்சே இத்தனை வருஷம் கழிச்சும் அவங்கள பத்தின மெமரிஸ்லாம் உங்க மனசை விட்டு போகலன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. வள்ளி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நீ தேவையில்லாமல் எதுவும் கற்பனை பண்ணிக்காம போய் வேலையை பாரு. இல்லப்பா, நான் கற்பனைலாம் எதுவும் பண்ணல. நீங்க பண்ண விஷயம் சாதாரண விஷயம் இல்லப்பா. நான் கூட அது அம்மாவோட பாடி தானே நம்பிட்டேன். ஆனா நீங்க வந்து பார்த்த அடுத்த நிமிஷமே அது அம்மா கிடையாதுன்னு அடிச்சு சொன்னீங்க பாருங்க. அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. மனசுக்குள்ள உண்மையான அன்பை வச்சிருக்கிற ஒருத்தரால் தான் இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும்பா. ஏன்பா அமைதியா இருக்கீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்க மனசுல இப்ப கூட அம்மா மேல பாசம் இருக்குன்னு தான் தோணுது. ஆனா ஏதோ ஒரு விஷயம் உங்களை தடுக்குது. அது என்னன்னு தான் தெரியல. அதை மட்டும் சரி பண்ணிட்டோம்னா நீங்களும் அம்மாவும் பழையபடி சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிருவீங்கல்ல? வள்ளி, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. பெத்த பொண்ணுகிட்ட அதை பத்தி பேசவும் முடியாது. வள்ளி, அந்த ஓடுகாலியும் உன் அப்பாவோட சேர்த்து வைக்கணும்னு பயங்கர முயற்சி பண்ற மாதிரி தெரியுது. இல்ல அத்தை, என் அப்பா மார்ச்சுரியில பேசினது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அதான் கேட்டேன். மத்தபடி ஒன்றும் இல்ல. நீ கேக்குறதெல்லாம் கரெக்ட் தான் வள்ளி. என் தம்பி அவ மேல வச்சிருந்த அன்பெல்லாம் உண்மையான அன்புதான். ஆனா அவ நேர்மையான ஆள் இல்லையே. அவ செஞ்ச தப்புனால தானே என் தம்பி அவளை ஒதுக்கி வச்சிருக்கான். அக்கா, அதெல்லாம் ஏன் நீ வள்ளிக்கிட்ட சொல்ற? விடுக்கா. அதுக்கு இல்ல ரத்னம், இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் வள்ளிக்கு இன்னும் அவளை பத்தி புரியவே இல்ல. அதனாலதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. வள்ளி, நீ போமா. சரிப்பா. இதோ வந்துட்டாளே. ராத்திரி எல்லாம் எங்கேயாவது பொறுக்க போக வேண்டியது, பகல்ல வந்து ஏதாவது ஒரு நாடகம் ஆடி எல்லாரையும் நம்ப வைக்க வேண்டியது. இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தா, இப்பவும் அப்படியே தான் இருக்கா.
இந்த லட்சணத்துல இவளுக்கு ஒரு பாடி கார்டு வேற. எதுக்குதான் இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை வாழணும்னு தெரியல. என்னடி முறைக்கிற? நீ என்னமோ பெரிய உத்தமி மாதிரியும் நான் உன்னை தப்பா பேசுன மாதிரி இல்ல முறைக்கிற. நீ ஓடுகாலி தான். உனக்கு என்ன ரோஷம்? நான் ஓடுகாலி இல்ல இல்ல இல்ல.